தளபதி அதாவது பாரதி சொன்னானே தயவுசெய்து ஒரு விஷயம் கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. அது வந்து கைக்கும் வாய்க்கும் தான் சட்ட பேசணும். பாரதி சொன்னால் தேடி தொழில் இதற்கு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசு. அதாவது ஆடு மாடு என்ன செய்யும், காலையில் அவுத்து விட்டா போய் புல்லு மேயும், மறுபடியும் வந்து அசை போடும், தண்ணி குடிக்கும், கறவை மாடா இருந்தா பால் கறக்கும், காளை மாடா இருந்தா ஏறு விடும், மறுபடியும் காலையில் இருந்துச்சு அதே வேலையெல்லாம் செய்யும். அந்த மாதிரி மாநில பிறவியாக பிறந்த ஒவ்வொன்றும் ஆடு மாடா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு சொல்றாரு. தேடிச்சோடு நிறுத்திட்டு பல சின்ன சின்ன கதைகள் பேசலாம் இருக்கக்கூடாதான். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த தேசத்திற்கும் ஏதாவது ஒரு எழுச்சியை, ஏதாவது ஒரு நல்ல செய்திகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அவனுடைய பிறவி உண்மையானதாக இருக்கும். நாங்கெல்லாம் முதல்ல வந்து திராவிட கழகத்தை தழுவும் போது மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டுதான் இங்கே வந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, மதிப்பிற்குரிய தளபதி 1/3/2013 இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் முதலே சொல்லியிருக்கிறேன். வீரபாண்டியார் அவர் பேர் சொன்னாலே உண்மையிலே வேற ஒரு. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சாதனைகள் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகும். ஏன்னு சொன்னா, சேலத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு திருச்சிக்கு செல்ல இருந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை சேலத்துக்கு கொண்டு வந்து பெருமை அவருக்கு. வாய்க்கால மழை காலங்களெல்லாம் தண்ணி தேக்கி வீட்டுக்குள்ளெல்லாம் ஓடி மிக அற்புதமான ஒரு திட்டத்தை வகுத்து நீங்க எங்க தண்ணி தேக்க அந்த நீர் வடிகால் விஷயத்தை அழகா கொண்டு போன சேலம் ரயில்வே கோட்டம் சேலத்திற்கு வர வேண்டும் என்று மிகப்பெரிய அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்த பெருமை வீரபாண்டியார். நிறைய விஷயம் சொல்லிட்டே போறோம். வேற யாராவது உண்மையே சொன்னா தயவுசெய்து நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என்ன சாதனை. அப்படி நிறைய சாதனைகள் அவருடைய முதல்வர் இங்கே மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கிறார். அவர்களையும் அத்தனை நடு உள்ளங்களையும் கமலாலயத்தின் சார்பாக உங்களின் சார்பாக பாரதி சொன்ன மாதிரி வாழ்ந்த காலங்களில் சாதனையாளராக வாழ்ந்தவர் தான் அந்த சாதனை. அதே போல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் அடுத்து சாதிக்க இருப்பவர் திரு மு.க. ஸ்டாலின். விசா காலத்திலே என்ன அடி வாங்கியிருக்கோம் உண்மையாகவே அதையெல்லாம் நாங்கள் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிரிக்கிற மாதிரி திராவிட கழகத்தை கொள்கைகளை அப்பேற்பட்ட இந்த கழகத்தினுடைய போர் தலைவர் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. அதை முன்னிட்டு தான் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களையும் வரவேற்று இந்த நலத்திட்ட உதவிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டுமா இந்த நேரத்தில் அவர்களை வருகை என நாம் வரவேற்கிறோம். தமிழினத்தின் தலைவர்களுடைய தவம் கொள்ளக்கூடிய பிறந்தநாள்.
தமிழ்நாடு வாழ்த்து இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடங்கலாமா? ஆகவே தமிழ்நாடு வாழ்த்து ஒரு நிகழ்ச்சி தொடங்கலாம். தமிழ்நாடு வாழ்த்து. சேர்மன் எடுக்கணும் என்ன சேர்மன் நின்று அப்போ தான் நேரம் ஆகிடும் அதோட சேர் எடுத்து நிகழ்ச்சியை முறையாக நடத்தி கொடுக்கின்ற இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக இல்ல குழந்தைகளுக்கு புத்தாடைகளை மு க ஸ்டாலின் அவர் பொருளாக முன்னிட்டு புத்தாடைகளை புலவர் குழந்தைகளை ஒவ்வொரு ஆளாக வாங்கிக்கிறோம். கேட் சொல்லுவாங்க கேட் சொல்லுவாங்க குட்டி இங்கே தான் வாப்பா தம்பி ஓரம் எப்படி வாப்பா என்னண்டா வா ஆ அப்படி சரிதாப்பா Thanks for